எட்ரா கொக்கி சரி ஈசு வா, அம்மாவுக்கு போய் சுகர் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துருவோம். சுகர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம அம்மாலாம் ஆஸ்பத்திரிக்கு தானே போவாங்க. இவங்க என்ன அபிய வச்சு டெஸ்ட் எடுக்கிறாங்க? சுகர் டெஸ்ட் எடுக்க கையில வேற ஊசி குத்துவாங்களே, ரத்தம் வருமே. ஐயோ, இப்ப எப்படி இதுல இருந்து தப்பிக்க போறேன்? ஈசு வா, அம்மாவுக்கு போய் சுகர் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துருவோம். இல்ல சின்னையா, அத்தைக்கு அபியே டெஸ்ட் எடுக்கட்டுமே. நான் உள்ள போறேன், நான் வரல. என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ? எப்பவும் நீ தானே அம்மாக்கு டெஸ்ட் எடுப்ப. பெரிய வீட்டுக்கு இங்க வந்ததுல இருந்தே நீ அம்மாக்கு இந்த டெஸ்ட்டை எடுக்கவே இல்லை. இங்க பாரு, இன்னைக்காவது அந்த சுகர் டெஸ்ட் எடுத்தாகணும், இல்லைன்னா டாக்டர் அம்மா போன் பண்ணி கேட்பாங்க. வா சின்னையா, நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியாலா? என்ன? அத்தைக்கு சுகர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கையில ஊசி குத்துனேன்னு வைங்க, ரத்தம் வரும். ரத்தத்தை பார்த்தா எனக்கு மயக்கம் வரும். அதனால நான் வரல. அபியே டெஸ்ட் எடுக்க சொல்லுங்களேன், என்ன வற்புறுத்தாதீங்க. ஈஸி ஈஸி. அபிமா, எனக்கு என்னமோ அக்காவோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு அப்படி எதுவும் தெரியுது இல்லையா? ஓ, வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்காண்டியா? சரி, இருந்தாலும் இருக்கும். ஆமா, உனக்கு சுகர் டெஸ்ட் எடுக்க தெரியும்ல? வா போலாம். அபி வா வா. அம்மா. என்னாச்சு? அது இந்த சுகர் டெஸ்ட் எடுத்துடலாமா? சுகர் டெஸ்டா? என்ன உளர்ற? எதுக்காக நான் எடுக்கணும்? இல்லம்மா, உனக்கு சுகர் இருக்குல்லம்மா, அதான் ஒரு மாசமா உனக்கு இந்த டெஸ்டே எடுக்கவே இல்லையே. சுகர் இருக்கா? யார் சொன்னாங்க? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி சரிம்மா, உனக்கு சுகர்லாம் எதுவும் இல்ல. இருக்கா இல்லையான்னு ஒரு சின்ன செக்கப்பு தான். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பரவாயில்ல. எனக்கு சுகர் அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. இங்க வருமா, டபக்குன்னு வச்சு டபக்குன்னு ஒரு குத்து, அவ்வளவுதான். ஒரே செகண்ட் தான். இப்படி குத்துனது ரத்தம் வரும், டக்குன்னு பாத்திர வேண்டியதுதான், அவ்வளவுதான். இது குத்துணுமா? என்னது? ஐயோ, என்ன குத்தி பார்க்க போறீங்களா? நீ கேட்டுக்கிட்டு இருக்காத, டக்கு டக்குன்னு எடு. என்னது? ஒண்ணு இல்ல, என்னது? எடு எடு. ஐயோ, இப்படி இப்படி அப்படியே இப்படி. ஐயோ, ஊசி ஊசி எல்லாம் என்னால குத்திக்க முடியாது. ஊசி இல்லம்மா, அது சும்மா எப்படி எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எறும்புல கடிக்க கூடாது. வேணாம் வேணாம், அதெல்லாம் முடியாது. இருமா, எடுத்துட்டு போ போ. சொல் பேச்சு கேளு. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க போனா? ஆமாமா, இருமா ஒரு நிமிஷம் இரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், போ. என்னால முடியாது. இருமா. அம்மா இங்க பாருமா, இங்க பாரு, கை கொடு. ஒரு நிமிஷம் கூட. இங்க பாரு, இங்க பாரு, ஒரு நிமிஷம் நம்பி கையை கொடுமா. என்னம்மா இந்த மோதிரம் உனக்கு கைக்கு பத்தலன்னு நினைக்கிறேன். இந்த மோதிரத்துல இந்த விரல போட்டு அப்படியே பாத்துக்கிட்டு டக்குனு குத்து குத்து, டக்குனு குத்து. அம்மா புடி புடி புடி. ஐயோ, ரத்தத்தை எடு நீ, எடு அந்த மிஷினை எடு. வை வை, சீக்கிரம் வை வை. பட்டுச்சா? ஆமா, அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். அபி, எவ்வளவு இருக்கு? அபி, எவ்வளவு இருக்கு? என்னடா, எதுக்குடா வாயை புளக்குற? என்ன சொல்லு. வாயை புளக்குறனா? இதுக்கெல்லாம் நீ ஒரு வருஷத்துக்கு சக்கரை பக்கமே போக கூடாது தெரியுமா? 450 இருக்கான். இரு, நான் இப்பவே போய் உனக்கு பாவக்காய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் குடிக்க மாட்டேன். இருமா, நான் உடனே இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நான் ஈஸ்வர் கிட்ட சொல்லிடுவேன். எனக்கு ஏமாத்துற. ஐயோ, நல்ல வேலையா சின்னையா கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சாச்சு. இந்த சின்னையா பேச்ச கேட்டு நாம பாட்டுக்கு அத்தைக்கு சுகர் டெஸ்ட் எடுக்க போயிருந்தோம்னா அவ்வளவுதான்ப்பா, நம்ம கதி அதோ கதி ஆயிருக்கும்.
ஊசி குத்தி ரத்தம் வரத பார்த்துட்டு அங்கேயே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன். நான் ஈஸ்வரி அக்கா இல்லப்பா, ஈஸ்வரி அக்கா மாதிரி நடிக்க வந்திருக்கிற துளசி. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன பண்றது? இந்த வீட்ல எல்லாரையும் எப்படியாவது சமாளிக்க முடியுது. ஆனா இந்த சின்னையா அவங்கள மட்டும் சமாளிக்கவே முடியல. ஈஸ்வரி அக்கா எப்படிதான் இவங்களை சமாளிச்சு குடும்பம் நடத்துறாங்களோ தெரியலப்பா. ரொம்ப கஷ்டம். ச்சே. ஈசே ஈசே அடியாத்தி, சின்னையா இங்கதான் வராக போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? ஈசே இப்ப இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. கட்டில் கடியில ஒளிஞ்சுப்போ. ஈசே ஈசே என்ன கதவு திறந்து கிடக்கு? ஈசு ஈசே ஈசே எங்க ஈசே ரூம்ல காணும்? இங்கே தானே இருந்தா? ஐயோ பாத்ரூம்ல இருக்காளா? ஈசே கதவு திறந்துதான் கிடக்கு, இங்கேயும் ஆளை காணும். பாத்ரூம்லயும் இல்லை, இங்கேயும் இல்லை. அப்ப எங்க போன ஈசு? ஈசே அவதான் அங்க இல்லையே, அப்புறம் என்ன ஈசு ஈசுன்னு இருக்கா? ஈசே வெளியே எங்கேயும் இருக்காளோ? என்ன ஆளையே காணும்? ஈசே ஈசே தும்மல் வருது. இவன் மாடியிலேயே இல்லை போல இருக்கு. கீழே போய் பார்ப்போம். ஆமா என்ன தும்முற சத்தம் கேக்குது? யாராது? ஓஹோ, இது மோகினியோட தும்மல் இல்ல, நம்ம மனைவியோட தும்மல். நேரம் கெட்ட நேரத்துல தும்மல் வந்து இப்படி காட்டி கொடுத்துருச்சு. கள்ளி எங்க வந்தா சின்னையாட்ட மாட்டிக்கிருவோமேன்னு சொல்லி கட்டில் கடிக்கல போயிட்டியா? இரு, நானும் வரேன் வரேன் வரேன். அந்த பக்கம் வேணாம், இந்த பக்கமா போவோம். இங்க இருக்க வரேன், வந்துட்டேன். என்ன ஈசு, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி கட்டில் கடியில ஒளிஞ்சு மறைஞ்சு விளையாடுற? சின்னையா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஏன் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து கண்ணாம்பூச்சி விளையாடலாமா? கண்ணாம்பூச்சியும் வேண்டாம், காதம்பூச்சியும் வேண்டாம். நீங்க இருங்க, நான் வெளிய போறேன். ஏன் போற? ஈசு ஈசு போகாத, ஈசு போகாதம்மா. ஏய் ஈசு